Hi, everybody. Thank you for coming here. Me and my friend Sunita, today we are going to talk about a very, very interesting book, Gifts of Imperfection, written by Brené Brown. So, in the particular book, mental health field has made such a whirlwind because it talks about imperfectionism. So, நம்ம வந்து நானா இல்லாதது. So, all of us, when we can't be ourselves, we feel stuck or caged within ourselves. So, one of the first things that I learned in psychology before I got trained as a counselor, படிச்சது என்னன்னா நம்மளா இல்லாதது தான் வந்து நம்மளுக்கு மென்டல் டிசார்டர்ஸ் வரதுக்கு ஒரு கிரேட் ரூட் காஸ். So I want to introduce my very, very good friend Sunita. And we both are like-minded individuals. We both try our best to be authentic. And that's why we get along so much. We talk about lots of our own limitations and insecurities openly with each other. So Sunita is a banker by profession. She's a spiritual seeker, an emotionally intelligent and bubbly personality. I would like Sunita to take the stage and please introduce yourself in a few words. Thank you, Ma. Thank you so much for this opportunity. ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு இன்க்ளினேஷன் இருக்கிறதுனால இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க யாரோ. ஐ ஆக்சுவலி சீரியஸ் அஸ் அ கிஃப்ட் அந்த மாதிரி ஒரு சூப்பரான புக் இது. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி நீ வந்து என்ன இந்த புக்கை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு கூப்பிட்டதுக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் சச் அ திங். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி, மா. Yes, equally excited. Now I want to ask you, ஏன் வந்து இந்த பர்டிகுலர் புக் வந்து அட்ராக்டிவா இருந்தது ஃபார் யூ டு ரீட்? வாட் மேட் யூ ஃபீல் லைக் திஸ் இஸ் வர்த் யுவர் டைம்? லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், எல்லாரும் அப்படின்னு சொல்றதை விட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்றது ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வி ஆர் ஆல் கண்டிஷன்ட் இன் அ வே, லைக் வந்து இப்படி இருந்தா பெர்ஃபெக்ட், இப்படி இருந்தா இம்பர்ஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்டு ப்ரோக்ராம்டு ஒரு பிலீஃப் சிஸ்டமோடயே நம்ம வந்து லைஃப நகர்த்திட்டு இருக்கோம் ஒரு நாள் அப்படின்ற அந்த ஒரு தாட் எப்பயுமே இருக்கும். ஏதோ ஒரு சம்வேர் யூனோ வி ஆர் ஸ்பிளிட், these qualities are perfect, these qualities are imperfect அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. பட் ஐ ஃபீல் எல்லாமே குவாலிட்டிஸ் தான். இதுல என்ன பெர்ஃபெக்ட், இது என்ன இம்பர்ஃபெக்ட், இது என்ன குட், இது என்ன பேட், ரெண்டுமே குவாலிட்டிஸ் தான். தட் விச் ஐ ஹேவ் அப்படின்றது நான் வந்து பர்சனலி எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா வந்து ஃபியூ குவாலிட்டிஸ் வந்து நம்ம எனர்ஜியை வந்து அப்லிஃப்ட் பண்ணும், ஃபியூ குவாலிட்டிஸ் வந்து நம்ம எனர்ஜியை வந்து நம்ம கிட்ட இருந்து ட்ரெயின் பண்ணும். நம்ம வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது, லிபரேட்டடா ஒரு மாதிரி இருக்க முடியாது. தோஸ் குவாலிட்டிஸ் ஐ ஃபீல் மேபி அது ஒரு இம்பர்ஃபெக்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து மேபி நினைச்சுக்கலாம். பட் அதுவுமே ஒரு கிஃப்ட் தான் அப்படின்றத வந்து ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஐ வாஸ் வெரி கியூரியஸ். ஸோ தட் மேட் மீ ஆக்சுவலி ரீட் திஸ் புக். Oh, that's wonderful. So one of the things இதுல பேசுறது வந்து vulnerability அப்படின்ற கான்செப்ட் பத்தி பேசுவாங்க. So as you said, there are qualities that looks like, you know, imperfections in us. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே நம்மளை பத்தி தெரியும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம கிட்ட பிடிக்காம இருக்கும், இல்ல ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம், செல்ஃப் டவுட் இருக்கும். ஸோ வல்னரபிலிட்டி அப்படின்ற கான்செப்டும் இதுவும் எப்படி கனெக்ட் பண்றாங்க? how would you explain vulnerability to someone who wants to know and who doesn't have any idea about it? Okay. Vulnerability அப்படின்னா மேபி பிகாஸ் ஆஃப் கண்டிஷனிங் ஆர் வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து நம்மளே வந்து சில குவாலிட்டிஸோ சில லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறத வந்து வெளியே வந்து அவுட் ஸ்போக்கனா இருக்க மாட்டோம். லைக் அந்த ஏரியாவை டச் பண்ணாத அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிடுவோம். அதனால அந்த ஏரியா நம்மளே டச் பண்ண விரும்ப மாட்டோம். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது இல்லாம ஒரு பிரைட்டர் சைட் டல் சைடு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் நம்மளோட சோல்லே வந்து. சோ அந்த பிரைட்டர் சைடை வந்து நம்ம ரொம்ப அக்னாலேஜ் பண்ணி வி ஆர் குட் அட் இட், வி ஆர் கைண்ட், வி ஆர் ஜென்ரஸ், வி ஆர் ஹம்பிள், வி ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம இந்த இதுல நான் பியூட்டிஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம அக்னாலேஜ் பண்ணி அக்செப்ட் பண்றோமோ அதுக்கான வெயிட்டேஜ் இந்த சைடு டல் சைடுக்கு நம்ம அந்த வெயிட்டேஜ் கொடுக்குறோமா அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து
இட் இஸ் ஐ டோன்ட் திங்க் மெனி ஆக்சுவலி டூ தட். அந்த கண்டிப்பா அந்த வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. வி ஃபீல் அந்த எக்ஸ்போஸ் பண்ணவே விரும்ப மாட்டோம். பட் அதை எக்ஸ்போஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுதான் இந்த வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த ஒரு லிமிடேஷன்ஸ் வேர் வி ஆர் செல்ஃப் ஷ்ரிங்க், ஒரு மாதிரி வந்து அந்த இடம் வந்து இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம வந்து அதை காட்டக்கூட மாட்டோம், வெளியே கூட காட்ட மாட்டோம். அதுதான் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு. வெரி ட்ரூ. ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். ஸோ லைக் இட் சேஸ் வல்னரபிளான ஒரு விஷயம். ஸோ பிகாஸ் இட் குட் பி ஆர் டீப் இன்செக்யூரிட்டிஸ். லைக் சில ஃபார் விமென் வி திங்க் அபவுட் லைக் நான் வெள்ளையா இருக்கிறது, கருப்பா இருக்கேனா, குண்டா இருக்கேனா. ஸோ அது வந்து நம்மளோட ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கும். அதை பத்தி நம்ம ஓப்பனா பேசிக்க மாட்டோம். மேபி ஜோக் வேணா அடிப்போம், போட்டோல குண்டா தெரியுறேன், எப்படி பண்றேன். ஸோ ஸோ அது நம்மளோட பாடி ரிலேட்டட் இதுவா இருக்கலாம். இல்ல இட் குட் பி அபவுட் ஆம் ஐ குட் இனஃப். நான் எனக்கு Correct. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட வி ட்ரை டு ரிஜெக்ட் இட். இல்ல ஐ எம் நாட் தட் வர்தி அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ வெரி திஸ் இஸ் சம்திங் தட் வி டோன்ட் வாண்ட் டு டச். நீ சொன்ன மாதிரி ஒரு டார்க்கான ஏரியா இன்சைட் ஆர் செல்ஃப். பட் யூனோ யூ ஆல்சோ செட் தட் அது ரெண்டுத்துக்குமே நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கலாம். த லைட் சைட் ஆர் த பிரைட் சைட் இஸ் தட் ஐ கேன் டூ தீஸ் திங்ஸ், ஐ எம் அ பியூட்டிஃபுல் பர்சன் இன் அண்ட் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறதும் சரி. என்னை பத்தி நான் வந்து ராங்கா இல்ல லிமிட்டட் பிலீஃப்ஸ் எனக்கு இருக்கும், அதுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அக்செப்டிங் போத் சைட்ஸ் ஆஃப் மீ. அதுதான் எவ்ரிதிங் அப்படின்றதுக்கு வந்து வேல்யூ எப்ப கிடைக்கும்னா நத்திங் ஒன்னு இருந்தாதான். ஸோ ரெண்டுமே அப்பதான் ஒரு பேலன்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ வென் யூ வாண்ட் டு பிகம் அ பேலன்ஸ்டு சோல், எல்லாத்தையும் அழகா இந்த ஹோல் ஹார்ட்டடா வந்து நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நெகட்டிவ் சைடையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். We should we need to open that door. we need to be courageous to open that door and start accepting that part of us அப்படின்னு சொல்றீங்க. And how do you relate this to authenticity? இந்த புக்ல authenticity அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தியும் பேசியிருப்பாங்க. Can you explain in your own words? Authenticity அப்படின்னா வந்து தோன்றது பேசுறது உள்ள வந்து ஒருவேளை நம்ம இதை பேசினா அந்த இடத்துல நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்காதோ, இதை பேசினா அக்செப்டன்ஸ் இருக்காதோ அந்த இடத்துல அப்படின்றதுனால நம்மளே வந்து நம்மள வந்து சரி இப்படி பேசினா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு இன்க்ளூஷன் கிடைக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால சம்டைம்ஸ் நம்ம உள்ள தோன்றதை தாண்டி வெளிய பப்ளிக்குக்காக ஒரு அந்த குரூப்புக்காக நம்மளோட செல்ஃப் திங்கிங்கை விட்டுட்டு அதை தாண்டி நம்ம பேசுவோம் ஆர் வில் பிஹேவ் தட் வே. அது வந்து அப்போ நல்லா இருக்கலாம். பட் வந்து உனக்குள்ள ஒண்ணு தோணுது இல்லையா, அது ஏங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு குக்கர் மாதிரிதான், தட் இஸ் ஆல்சோ ட்ரை டு கம் அவுட். அந்த குக்கரை நம்ம ஓபன் பண்ணிதானே ஆகணும் சம்டே ஆர் அதர். சோ அதுதான் ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். லைக் வாட் எவர் யூ ஃபீல் இன்சைட், ஐ டோன்ட் சே நீ எல்லார்கிட்டயும் அதை சொல்லணும் அப்படின்னு, பட் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 people எல்லாரோட லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட வல்னரபிள் செல்ஃபியோ ஷேர் பண்ணும்போது நம்ம அவங்க கிட்ட ஆத்தென்டிக்கா இருக்கும்போது ஹவு லிபரேட்டட் அண்ட் ஹவு அக்செப்டட் யூ ஃபீல் இன்சைட் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு வேர்டே கிடையாது. தேர் ஆர் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹவு லிபரேட்டட் யூ வில் ஃபீல். அந்த ஒரு பர்சன் வந்து எல்லாருக்குமே லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஐ எம் ரியலி வாண்டிங் தட். ஸோ இந்த புக் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் யோசிக்க வைக்க. அட்லீஸ்ட் எஸ் அந்த டைரக்ஷன்ல யோசிக்க வைக்கையாவது it will help. So this will help people who are struggling with self doubt or தன்னை பத்தி லோவா நினைக்கிறவங்க இல்ல they want to seek growth within themselves. So this is something we were discussing இல்லையா, you added these points. And I'm also thinking like நீ சொன்னப்போ எனக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது வேர் யூனோ வி சி லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்குள்ள பாக்குறோம். பட் அதை அக்செப்ட் பண்ண we feel like they are not necessarily imperfect, they are just conditioned. We are conditioned to believe that somewhere we are less or that we are limited. பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா we feel liberated அப்படின்னு you are able to say. And also this liberation is a choice. எல்லார்கிட்டயுமே we don't need to be completely authentic or overshare.
You have லைக் இந்த புக்லயே ஒரு அழகான லைன் இருக்கும், எவ்ரிபடி டசன்ட் டிசர்வ் யுவர் ஸ்டோரி, தே டோன்ட் டிசர்வ் டு லிசன் யுவர் ஸ்டோரி அப்படின்னு. பட் ஐ விஷ் அட்லீஸ்ட் எவ்ரிபடி கெட்ஸ் 1% டு லிசன் யுவர் ஸ்டோரி அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம், பட் அந்த ஒரு பர்சன் இருந்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. So we feel like it's that other person also feels liberated along with us. Like நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க போது கூட, this is an experience that I have. You always made me feel comfortable. நான் ஏதாவது என்னை பத்தி ஒரு இன்செக்யூரான விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணும்போது கூட, I feel like you will judge me, but you don't see it as right, wrong. This is how Uma is feeling. So that made me feel liberated with you. So when I say this, can you say a few words about how authenticity and vulnerability can help relationships? Okay. So like வந்து we met for many years, you know. நான் வந்து நிறைய பேர் வந்து they used to call me she's a very selfish person, including family members எல்லாருமே சொல்லுவாங்க. So when your own family feels that way, you know, you feel என்னடா இது நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பண்ணிட்டே இருப்பேன் நானு. பட் வந்து ஐ ரியலைஸ்ட் ஓகே சம்வேர் மேபி நான் செல்ஃபிஷா தான் இருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே இந்த இடத்துல நான் ஆக்சுவலி வந்து எனக்காக தான் நான் பண்றேன் அப்படின்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் தான் வந்தது. அதுவே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் திங் டு அக்செப்ட். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஐயோ இது இருந்து நீங்க ஒரு தப்பான பர்சன் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம்ட் ஆயிருப்போம் இல்லையா. சோ அதனால டு அக்செப்ட் யுவர் நெகட்டிவ் திங் இட் செல்ஃப் இஸ் a very big டு அக்னாலேஜ் இட் செல்ஃப் இஸ் a very big thing. அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி பேச தொடங்கின அப்புறம் I can see a gradual change in the way I feel about myself. I don't feel selfish anymore. I don't know எப்படி அது போச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. I have never felt so generous. அது அந்த I'm not boasting or something, but அந்த generosity ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்றத நான் சொல்ல வரேன். சோ அந்த ஒரு நம்ம லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு நினைச்சிருக்கிறத வந்து அக்னாலேஜ் பண்ணி அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உன்னை வந்து நான் லிமிட்டேஷனே இல்லை, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு உனக்கு எடுத்து காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது எப்படி ரிலேஷன்ஷிப்ல அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீ வந்து உன்னோட வல்னரபிள் செல்ஃப் அங்க எக்ஸ்போஸ் பண்றத, சோ அது வந்து அதர் பர்சனுக்கு வந்து ஒரு கரேஜ் கொடுக்கும் கண்டிப்பா அவங்களோட செல்ஃபை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டா, நம்ம இத சொன்னா வந்து அவ அப்படியே புரிஞ்சுப்பா அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். அந்த ஸ்பேஸ் இஸ் ஆல் வி ஏர்ன் ஃபார்ல. அந்த ஸ்பேஸ் வேணும், நான் வேர் ஐ கேன் பி மை செல்ஃப் அப்படின்னு. ஸோ வென் ஐ ஃபீல் லிபரேட்டட் இன்சைட் ஐ கேன் மேக் a space for other also to feel liberated. So in the relationship வந்து அந்த பாண்டிங் ரொம்ப அழகா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். I can definitely vouch for that, because when I was healing myself, as you said, you know, we were talking about உங்க ஃபேமிலிக்குள்ள நடந்தது அந்த மாதிரி, when I started seeing myself and becoming more open, I also felt the way you felt. Like I felt that I could make more meaningful relationships with others. But now I have a tricky question for you. இப்போ what if the opposite happens? Like நான் வந்து வல்னரபிளா ஒரு விஷயம் சொல்றப்போ அது கரெக்டா ரிசீவ் ஆகாத டைம்ல இன்னொரு பக்கம், that's when we want to close our heart and protect ourselves, and திரும்ப I go into perfectionismல, I don't want to show myself, something is wrong with me. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை எப்படி நேவிகேட் பண்ணலாம் when I'm just being myself but it's not received? I think it's about choice. Like நம்ம எல்லார்கிட்டயும் அது இருக்கணும் அப்படின்ற அந்த இது கிடையாது. See, for with few people உனக்கே அது தெரியும், அந்த ஒரு இன்ட்யூஷன் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். லைக் நம்ம அந்த கான்வர்சேஷன்ஸ்லயே வந்து they will understand if I say this அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வரும்ல, அப்ப வந்து யூ கேன் ஷேர். எல்லார்கிட்டயும் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நெசசிட்டி கண்டிப்பா கிடையாது. லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கண்டிப்பா நான் வல்னரபிள் செல்ஃபை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதும் கிடையாது.
மேபி ஹஸ்பண்ட் இஸ் நாட் தட் ரைட் பர்சன். அதனால இட் டசன்ட் மீன் உனக்கும் அவருக்கும் பாண்டிங் கிடையாதுன்னு கிடையாது. பட் ஆல் ஐம் சேயிங் இஸ், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தங்க அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல உங்க மென்டர் அந்த மாதிரி இருக்கலாம், வேர் யூ ஃபீல் அக்செப்டட். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, உன் ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அந்த ஒருத்தவங்க கிட்ட நீ அதை ஃபீல் பண்ண தொடங்கிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன் மைண்ட் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும். சோ அடுத்த ஒரு ஆளையும் நீ அந்த சர்க்கிள்ல கொண்டு வருவ. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேஃபர் சாய்ஸ் வந்து சூஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் நெசசர்லி இந்த ரிலேஷன்ஷிப்னா பாண்டிங் இருந்துதான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது இல்லையா. சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ சேஃபர் சாய்ஸ். நீ வந்து கரெக்டான ஆப்ஷன் பிக் பண்றது பெட்டர். கரெக்டான ஆளை பிக் பண்றது பெட்டர். And only by making these mistakes we will be able to know who can really, who has grown enough to see that. If I'm saying, if I'm talking about my selfishness to someone and அவங்க வந்து ஐயோ என்ன இந்த மாதிரி சொல்ற, how can you even talk like this ன்னு சொல்றாங்க, they haven't seen their selfishness inside them. அதுவுமே பாசிபிளா இருக்கலாம். So these trial and errorsல we get to know who can actually understand us. But ஒரு விஷயம் what I really liked is what you said is it's a choice. நம்ம எல்லார்கிட்டயுமே நம்மளை பத்தி சொல்லணும்னு கிடையாது. We can choose our people. That was nice. So how do you connect this with wholeheartedness? So இப்போ sometimes நான் சொன்ன மாதிரி என்னோட tricky questionல if somebody says something என் மனசு க்ளோஸ் ஆயிடுது. But how can I keep myself wholehearted? Like இந்த Brené Brown சொன்ன அந்த wholeheartedness, how do I connect with the book? ஓகே, wholeheartedness அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு லைன் அந்த புக்ல அழகா இருக்கும். The most difficult thing to do is to feel I am worthy right now, right in this moment, in the second I am worthy அப்படின்னு ஃபீல் பண்றதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் சேலஞ்சிங் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி டைம் இஃப் ஐ டூ திஸ், நான் இன்னைக்கு வந்து இது நம்மளே ஒரு ஹேபிட் ட்ராக்கர் மாதிரி எல்லாம் வச்சுட்டு இது டிக்கு வந்தா நான் வந்து சூப்பரா ஃபீல் பண்ணுவேன். பட் இஃப் ஐ டோன்ட், மேபி ஐ டோன்ட் ஃபீல் தட் வே அப்படின்ற அந்த ஒரு மாதிரி வென் நான் இப்ப வந்து எழுந்துக்கிறேன், எனக்கு வந்து வாக்கிங் போக தோணுதா இல்ல எக்ஸசைஸ் பண்ண தோணுது அப்படின்னா இட்ஸ் ஓகே, தட் இஸ் வாட் யூ ஃபீல் ரைட் நோ. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஹோல் ஹார்ட்டடா வந்து ஒண்ணு நீ அக்செப்ட் பண்ற அந்த ஒரு மொமெண்ட் தான் வந்து will help you uplift yourself அப்படின்னு நினைக்கிறேன். I mean it's okay, it's absolutely okay to feel whatever you're feeling right now. ஏன்னா எவ்வளவு அழகான ஒரு சூழ், அது ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது, ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் அக்னாலஜ் இட் அப்படின்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு நம்ம எல்லாரும் போனா நல்லா இருக்கும். What a spiritual spin at the end, that நமக்குள்ள இருக்கிற சோல் வந்து இட்ஸ் ட்ரைங் டு கன்வே சம்திங் அண்ட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு வார்ம்த் இருக்கு, the way you look at yourself. ஸோ நம்ம நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ இல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து ஏதாவது ஹார்ஷா பேசியிருக்கலாம், பட் அக்செப்டிங் தட் ஐ வாஸ் ஹார்ஷ் அட் தட் மொமெண்ட், ஐ எம் ஸ்டில் வர்தி. சோ அது ஹார்ஷ் நான் பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள இருக்கிற சோல் என்ன சொல்லுதுன்னா யூ ஆர் சம்திங் பிக்கர் தென் தட். இட்ஸ் நாட் தட் நீ ஹார்ஷா பேசினதுனால இட்ஸ் நாட் தட் யூ ஆர் பேட் அப்படின்றது கிடையாது. யூ அக்செப்ட் தட் மொமெண்ட் அண்ட் ஸ்டில் ஃபீல் தட் வர்த். ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது இட்ஸ் பாசிபிள் தட் வி டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேபி ஐ வில் கோ அண்ட் அப்பாலஜைஸ் to a friend, or maybe next day I will continue my exercise instead of நான் என்னையே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா. So with this, how I understand is wholeheartedness, keeping your heart open, not closing it. Like இது என்கிட்ட இது சரியில்லை, என்கிட்ட அது கம்மியா இருக்குன்னு பாக்குறதுக்கு பதிலா when I accept everything, I can be my higher self, or I can So coming back to the book, before we close, I want you to read out any favorite quote from that book. ஸ்பெசிபிக்கா பிடிச்சது வந்து என்னன்னா, நம்ம எப்பயுமே வந்து கிவிங் பத்தி நிறைய சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. லைக் ஒருத்தருக்கு நீ when you give, அதுதான் ஜெனராசிட்டி. when you give you feel generous. ஆக்சுவலி வந்து கிவிங் போது you feel very worthy, செல்ஃப் வர்த்தியா ஃபீல் பண்ணுவேன். பட் அதே வர்த்தினஸ் will you have when you receive.
அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கும். அது வந்து என்ன ரொம்ப பாண்டர் பண்ண வச்சது. டூ ஐ ரியலி wholeheartedly receive something from somebody அப்படின்றது. So that line is something I loved in this book. Extraordinary. Yeah, So definitely. I wish the way I wholeheartedly give, I wish to receive wholeheartedly. That is the takeaway from this book, I would say. Oh, that's wonderful. That was my next question, actually. Before I say what is the takeaway I have from our conversation, what do you want the audience to take away? நீ சொன்னதிலேயே வந்து இது எல்லாமே மறந்து போனாலும் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது what would you want them to remember? ஷேம்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? பட் அந்த ஷேம்ஃபுல் ஆர் பீட் யுவர் ஃபியர் ஆர் யுவர் ஆங்ஸைட்டி, த வே யூ ஃபீல் ஜெல்லஸ் அபவுட் சம்படி, அதெல்லாமே வந்து ஒரு கோல்டன் டோர் ஓப்பனர் அப்படின்றத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து நம்மளோட ஹையர் செல்ஃப வந்து நம்மளோட டல் சைடுக்கான ஒரு ஓப்பனர். அதை நீ ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற டல் சைடே இல்ல, அது ஒரு சைடு மட்டும்தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம், அந்த ஸ்பேஸ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹைனஸ் ஃபீல் ஆகும் without even I can actually see how you are glowing talking about this. It's a very positive way to look at everything that we are feeling. எதையுமே நமக்குள்ள ரிஜெக்ட் பண்ண வேணாம் அப்படின்றது I can see, and I think this is the takeaway I want to take from our conversation. So thank you so much for coming in today. I hope everybody enjoyed. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல எழுதுங்க. So thank you so much, Sunita, again. Thank you so much, Uma. Thank you, audience. Yeah, bye.